நேயர்களுக்கு வணக்கம். என் சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ஆந்திரா பக்கம் பண்ணக்கூடிய துவரம் பருப்பு சேர்த்த மாங்காய் மசியல். அதோட கூட ஒரு நல்ல வாழைக்காய் கறி, மிளகு கறி. இது ரெண்டு தான் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் பருப்பு அப்படிங்கிறது பப்பு மாவடிக்காயின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க அவங்க. ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா மாங்காய் பிடிக்காதவங்க பெரும்பாலும் இருக்க முடியாது. அந்த மாங்காய் பருப்பை வந்து நல்லா இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு உதிரி சாதத்தில் துளி நெய் விட்டு நம்ம சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், அடுத்தது காரமாக ஏதாவது ஒரு பொரியல், இந்த மாதிரி ஏதாவது நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த வாழைக்காய் மிளகு பொரியலும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல ஆப்டானது. இந்த பருப்பு செஞ்சு வச்சுட்டு நம்ம சாதத்தை கலந்து ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு கொஞ்சம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கலந்த ஒரு சுவையை கொடுக்கறக்கூடியது இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். முதல்ல இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் பருப்பு மசியல் செய்ய தேவையான பொருட்கள்: மாங்காய் 1, துவரம்பருப்பு வறுத்தது 1/2 கப், நன்கு பழுத்த மிளகாய் 5, வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 2, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தாளிப்பதற்கு கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 10 பற்கள் இடித்து கொள்ளவும், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இந்த மாங்காய் பருப்பு மசியலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணக்கூடியது தாங்க. ஒரு வேளை என்னென்னா துவரம் பருப்பை முதல்ல வறுத்துக்கணும். வெறும் கடாயில் நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு பண்ணால் தான் இதுக்கு ஒரு நல்ல மணமும் ருசியும் கொடுக்குது. அதனால் முதல்ல அவங்க சொல்கிறது என்னென்னா முதல்ல வறுத்துடணும் அப்படின்னு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் வந்து ரேலங்கி வெங்கட்ராமையான்னு இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம ஊரில் பாலையா ஐயா எப்படி புகழ் அந்த காமெடியில் எதுவும் புகழோடு இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க தெலுங்கில் ரொம்ப ஒரு புகழ் உச்சியில் இருந்தாங்கன்னு சொல்லணும். ஒரு ஸ்டேஜில் அவங்க இல்லாத படங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அவங்க வீடு இருந்தது எதுத்தா மாதிரி. எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு எதுவாக உடனே ஒரு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே அங்கே போயிடுவோம். சும்மா நாள்லையும் போய் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சீசனில் வந்து இந்த பருப்பு பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட கொடுப்பாங்க. அவங்களே கொடுக்கலனாலும் உட்காந்து அங்கே பேசி சாப்பிட்டுட்டு வரதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம். இல்லை அங்கே சாப்பிட்டுட்டு போகிறோம்னு சொல்லுவோம். அந்தளவு அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி அவங்க சொல்லி கொடுத்த அதே தான் இன்றைக்கி நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா துவரம் பருப்புன்னு ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஆக்சுவலாக நான் நிறைய பிள்ளைங்கக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், கிச்சனுக்குள்ளே காலையில் நம்ம நுழையிறோம் இல்லையா, ஆனால் அதுக்கு முன்னாடி குக்கரு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம கிச்சனுக்குள்ளே சமைக்கணும் அப்படின்னு உள்ளே நுழையிற போதே நம்ம என்னென்ன பண்ணுவோம்னு பிளான் பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல பருப்பு, புளி இதெல்லாம் ஊற போட்டுடணும். ஊறும்போது ஊற தான் உங்களுக்கு கரைச்சா வீணாகாது. புளி கடைசி கரைச்சல் வரைக்கும் வந்துடும். துவரம் பருப்பும் பாசி பருப்பும் ஏதோ ஒன்று அதை ஊற போடுறோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். இது எல்லாமே டைம் கன்சம்ஷன் நம்ம கம்மியாக இருக்கும். அதனால் நான் உள்ளே போகிற போதே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி
மூடி மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு 5-6 விசில் கொடுத்துடணும். இப்போ வந்து ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெயிட்டை போடணும். நிறைய குழந்தைங்கள்ட்ட நான் சொல்கிற விஷயம், ஏன்னா இதெல்லாம் ஆரம்பத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள். அந்த ஸ்டீம் வரதுக்கு முன்னாடி சில பேர் என்ன பண்ண டபால் தூக்கி வெயிட்டை போட்டுருவாங்க. அது நிறைய அந்த உள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அடைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அது வெளியில் ஸ்டீம் எஸ்கேப் ஆக முடியாமல் இப்போ கேஸ்கட் ரிலீஸ் சிஸ்டத்தில் டக்குன்னு வெளில வந்து புஷ்ஷுன்னு ஒரே அடித்து பருப்பு தண்ணி எல்லாம் வெளில வந்துடும். அதனால் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் அந்த வெயிட்டை போடுங்க. அதே மாதிரி வெயிட் மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா கட்டாயம் வாரத்துக்கு ஒரு தடவை இதை நல்லா கழட்டிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக ப்ரஷ் போட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு வச்சிங்கன்னா நிறைய நாள் வரது மட்டும் இல்லாமல் நமக்கு சேஃபும் கூட. அப்புறம் இந்த பழுத்த மிளகாயை பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். இந்த பழுத்த மிளகாயில் வந்து ஆக்சுவலாக ஆந்திரா பக்கம்லாம் ஊறுகாய் இதெல்லாம் போடுவாங்க. நமக்கு இந்த சீசனில் இங்கே வந்து அந்த அளவுக்கு அந்த ஊரில் கிடைக்கிற மாதிரி பரவலாக கிடைக்கலனாலும் மார்க்கெட்டுகளில் கிடைக்கும். அப்போ அந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற போது நம்ம வாங்கிட்டு வந்து அது ரசத்துக்கெல்லாம் தாளிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். சில ரசமெல்லாம் வந்து அந்த பூண்டு தட்டி போட்டு வதக்கி செய்கிற ரசத்துக்கெல்லாம் பச்சை மிளகாயும் பூண்டுக்கும் பதிலாக பழுத்த மிளகாயும் பூண்டும் தட்டி போட்டுட்டு வதக்கி ரசம் வச்சு பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி இந்த பழ மிளகாயை வச்சு நல்ல குழம்பு பண்ணலாம். சூப்பராக இருக்கும் குழம்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி லேசாக அந்த பழுத்த மிளகாயை வதக்கிட்டு அதோட கூட கொஞ்சம் உளுந்து, துவரம்பருப்பு, பச்சரிசி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கடைஞ்சிடலாம். அது கடையும் போது ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து நான் பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு வாசனை பிடிக்காது, நாங்கள் பூண்டு சேர்த்துக்க மாட்டோம்னு நினச்சிங்கன்னா
இத பாசிப்பருப்பு அதெல்லாம் இப்போ சேர்க்கலான்னா கூட, இந்த துவரம் பருப்போட அதுவும் வறுத்து சேர்க்கிறபோது கிடைக்கிற அந்த ஃப்ளேவர் மத்ததுல கிடைக்கல. இன்னொன்னு இது சாதத்துக்கு ஆப்ட்டா இருக்கிற அளவு இது என்னோட சின்ன அபிப்பிராயம். இட்லி, தோசைக்கு அவ்வளவு பொருந்தலன்னு எனக்கு தோணும். என்னென்ன காரணம், அதுவும் புளிப்பு மாவு, இதுவும் புளிப்புங்கிறதுனால அந்த இட்லி, தோசையோட பொருந்தல. அதே நல்ல சுடு சாதத்துல இத நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டு நல்லா கலந்து சாப்பிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டா இருக்கும். பொதுவா வந்து இந்த மாரி உப்பு, காரம் ஜாஸ்தி வச்சு சாப்பிடுறவங்களுக்கு வந்து அந்த நெய் வந்து அத பேலன்ஸ் பண்ணி வயிற சரி பண்ணி குடுத்துரும். அதனால தான் எப்பவுமே அந்த நெய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் பக்கமும் அந்த ஆவக்காய்லாம் போட்டா கூட அதுக்கு ஒரு பருப்பு பொடியும், கொஞ்சம் நெய்யும் விட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா, அந்த காம்பினேஷன் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வயித்தையும் எதமா வச்சுக்கும். அதனால தான் நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, நல்லாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்ல ஒரு காரசாரமான ஒரு மிளகு வாசனையோட ஒரு வாழைக்காய் கறி வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் அடுத்தது நம்ம பார்க்க போறது. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் மிளகு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 1, தாளிப்பதற்கு கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், அரைப்பதற்கு சின்ன வெங்காயம் 6, பூண்டு 6 பற்கள், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4 முதல் 5 வரை, உப்பு தேவையான அளவு. இப்போ அடுத்து வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இது வந்து வாழைக்காயை ரொம்ப மெல்லிசா நறுக்கிறாம கொஞ்சம் கனமா அந்த மாதிரி நறுக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த வாழைக்காய்க்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு முன்னாடி வாழைக்காய் தாளிச்சுட்டு அடுப்பில் போட்டோன்னா அந்த மசாலா அரைக்கிறத பார்க்கலாம். ஏன்னா அரைச்சி அது மேலே ஊற்றிடுவோம் அப்படியே. நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன போடணும்னு பார்த்துடலாம். பூண்டு, மிளகு, சோம்பு, இதுக்கு சீரகம் சேர்க்கறது இல்லைங்க, சோம்பு தான். ஸோ சோம்பு போட்டிருக்கேன். அதோட மிளகாய் தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், அதோட இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம் இல்லையா? இது இப்போ அரைக்கணும். ஆனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழைக்காயை கொஞ்சம் கடுகு, எண்ணெய் காய வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கடுகு போட்டுடலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு இதில் உப்பை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ லேசாக செக் பண்ணிட்டு கொஞ்சமாக துணூண்டு தண்ணியை தெளிச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி அதை தெளிச்சிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ லேசாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியே கொஞ்சம் இருக்குது, ஒரு 2 கை வர அளவுக்கு ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை தீயை குறைச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா திறந்து அப்பப்போ கிளறிக்கலாம். தண்ணி கொஞ்சம் வற்றணுன்னா தீயை சுத்தமாக மூடி எடுத்துகிட்டு பண்ணலாம். வாழைக்காய் வறுக்கும் போது நான் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் அது ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அதாவது இது வந்து நிறைய அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். பொதுவாக வாழைக்காயை வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிற போது சில நேரங்களில் வாழைக்காய் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும். அதில் ஒரு மாதிரி மெத்துன்னு இருக்காது, ஒரு கஷ்டமாக இருக்கும். அது சாப்பிட்ற போது ஒரு மாதிரி அழுத்தமாக போயிடும். அதனால எப்போவுமே தண்ணி தெளித்து மூடி வச்சு கொஞ்சம் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வாழைக்காய் சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும், எண்ணெயை இழுத்துக்கிட்டு நல்ல இதுவாகவும் இருக்கும்.
மொறுமொறுன்னு வர்றதுக்கும் நீங்கள் தீயை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு நல்லா கிளறினீங்கன்னா. பட் வாழைக்காய் வேகத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லா பெரட்டி பெரட்டி வேக விட்டு எடுத்தோம், தண்ணியே ஊற்றாமல் அப்படின்னா அந்த என்னோட இதுதான் அது சின்னது யோசனது. யூஸ்வலாக நான் அப்படி தான் பண்ணுறது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த வாழைக்காய்க்கு, சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா மூடி எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மூடி எடுத்துட்டு இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிடலாம். தூண்டிட்டு கொஞ்சம் பெரட்டி எடுக்கணும். வாழைக்காய்க்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இழுக்கும். வாழைக்காய் வந்து யூஸ்வலாக எண்ணெயை வந்து நீங்கள் ஊற்ற ஊற்ற இழுத்துக்கும். உருளைக்கிழங்க வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு பன்னீர், மஷ்ரூம் எதில் வேணால் இதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குறிப்பாக இது வந்து மஷ்ரூம் அண்ட் காலிஃப்ளவர் வந்து இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பெரட்டியாச்சு. தீயை கொஞ்சம் திரும்ப ஜாஸ்தி பண்ணி நல்ல ஒரு மாங்காய் துவரம்பருப்பு மசியலோட இந்த வாழைக்காய் மிளகு வறுவல் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.